Top 5 programming languages you should learn in 2021. Let's start. இந்த வளர்ந்து வரும் உலகத்தில் ஒரு பேசிக் அண்ட் அடிப்படை ஸ்கில்லாகவே மாறிட்டு இருக்கிறது தான் ஒரு ப்ரோக்ராமை எப்படி எழுதுறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூ ஷுட் லேர்ன் இன் 2021. ஹாய் கைஸ், ஃபஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை நான் முன்னாடியே சொல்லி ஆகணும். ஓகே, டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூ ஷுட் லேர்ன் இன் 2021 வந்து எந்த கேட்டகரியை சார்ந்துனா ஜாப்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் ஸ்கோப்பை வச்சு தான் நான் இந்த கேட்டகரி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணேன். அண்ட் ஓவர் 1 month ஆஃப் சர்ச்சிங்கில் ஜாப் பொறுத்தும் அதோட ஃப்யூச்சர் ஸ்கோப் பொறுத்து தான் இந்த 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். நம்பர் 5 பொசிஷனை இடம் பிடிச்சிருக்கிறது கோ லாங்குவேஜ், கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து கூகுளால் க்ரியேட் செய்யப்பட்டது. ஸோ இதோட யூசஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது மூலிமா நம்ம வெப் ஆப் பண்ண முடியும், ஸ்டாட்டிக்கான சைட்ஸ் பண்ணலாம், ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் பைத்தான் பிஹெச்பியோட இடத்த பிடிக்க பார்க்குதுன்னு சொல்லலாம். வெப் ஸ்க்ராப்பிங் பண்ணலாம், அப்புறம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பண்ணலாம், அண்ட் சர்வர் டெவலப்மெண்ட்டில் போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் அதோட லேர்னிங் கர்வ் வந்து 5 out of 3ன்னு சொல்லலாம். ஏன்னா இன்டர்மீடியேட் ஆர் பிகினர் டு இன்டர்மீடியேட் போகிறவங்க இந்த கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பார்க்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மீடியேட் தான் இருக்கும். நான் 5 out of 2.5 தான் கொடுப்பேன். பிகாஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் ஆரம்பிக்குது. அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் சிலிக்கான் வேலியில் தான் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனியும் இனிமேல் ட்ரை பண்ணணும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 5 out of 2.5. நெக்ஸ்ட் நம்பர் 4ல் இருக்கிறது த ஒன் அண்ட் ஒன்லி ஜாவாஸ்கிரிப்ட். எஸ், ஜாவாஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒன்று டெவலப்மெண்ட் பக்கம் நீங்கள் போகணுன்னா பேசிக்காக உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கணும். ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் பக்கம் போகணுன்னா ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஜாவாஸ்கிரிப்டை வச்சு ஒரு வெப் பேஜை க்ரியேட் பண்ணலாம். டைனாமிக்காக இருக்கட்டும், ஸ்டாட்டிக் வெப் பேஜாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் எண்டாக இருக்கட்டும், பேக் எண்டாக இருக்கட்டும், ஏன் மொபைல் ஆப் கூட இப்போ க்ரியேட் பண்ணலாம். நிறையா வந்துருச்சு ரியாக்ட் நேட்டிவ் வச்சுட்டு. அண்ட் வெப் சர்வர் அப்ளிகேஷன்ஸ், கேம் டெவலப் பண்ணலாம் இப்போலாம். ஸோ ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி மொபைல் ஆப்பும் வெப்பும் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்குள்ளே போகணுன்னா பேசிக்காக நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா இதோட லேர்னிங் கர்வை பற்றி பார்க்கலாம். ஈஸி டு லேர்னுங்க. ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு பெரிய கடல் மாதிரிங்க. ஸோ டெவலப்மெண்ட் பக்கம் நான் போகணும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பக்கம் போகணுன்னா ஈஸி டு லேர்ன் 5 out of 4.5 கொடுப்பேன். நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வேறு லெவல் 5 out of 5 கொடுப்பேன். நீங்கள் ரியாக்ட் நேட்டிவ் கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு ஃப்ரீலான்சர்லையோ இல்லை ஃப்ரீலான்சரில் நிறைய கிடைக்கும். ரியாக்ட் நேட்டிவ், ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் வியூ ஜேஎஸ், ஆங்குலர், ஸோ எக்கச்சக்கமாக நோ ஜேஎஸ் கற்றுனா இங்கே பேக் அண்ட் டெவலப்பர் ஆகலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் ஜாவாஸ்கிரிப்டை வச்சு தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் வச்சு தான். பேக் அண்டில் நோ ஜேஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரண்ட் அண்டில் ரியாக்ட் இதை யூஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் ஈஸ்டர்ன் சைடோ வெஸ்டர்ன் சைடோ இதை வச்சு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 5 out of 5. நீங்கள் ஜாப் கூட வேணாம், ஃப்ரீலான்ஸில் கூட பண்ணலாம். இப்போதைக்கு பார்ட் டைமாக சம்பாதிக்கினா கூட ரியாக்ட் ஜேஎஸ், ரியாக்ட் நேட்டிவ் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸை கற்றுக்கிட்டால் கூட போதும். ஃப்ரீலான்ஸில் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் டு லேர்ன் ஜாவாஸ்கிரிப்ட். அண்ட் டாப் 5ல் நம்பர் 3 இடத்த பிடிச்சிருக்கிறது சி அண்ட் C++. 2 பேரும் சேர்ந்தாப்பில் பிடிச்சிருக்காங்க. அடித்து பிடிச்சி நான் சர்ச் பண்ண வரையும் சியை வச்சுக்கிட்டு நீங்கள் சி லாங்குவேஜ் வச்சுட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் GUI இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். எஸ், இப்போ இருக்க லினக்ஸாக இருக்கட்டும் அண்ட் எக்ஸ்பெஷலி இப்போ பைத்தானோட கம்பைலரே சி லாங்குவேஜில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சி இஸ் பில்ட் ஃபார் எந்தெந்த லாங்குவேஜ் நீங்கள் எடுத்திருந்தாலும் சி லாங்குவேஜ் இல்லாமல் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு நெட்வொர்க் அனலைஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பக்கம் போகணும், அண்ட் டேட்டா அனலைஸ் பற்றி, பிக் டேட்டா அனலைஸ் அந்த பக்கம், டேட்டாஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அந்த பக்கம் நீங்கள் போகணுன்னா சி முக்கியம். C++-ஐ வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். C++
C++ன்னு சொன்னாலே எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க நான் கேம் டெவலப்மெண்ட். C++ வச்சு நீங்கள் வேறு லெவல் ஒரு கேம் டெவலப் பண்ணலாம். COCலேருந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்லேருந்து பப்ஜிலேருந்து ஸோ எக்கச்சக்கமாக போய்கிட்டே இருக்குது. C++ நீங்கள் ஒரு கேம் டெவலப் பண்ணிட்டோ இல்லை ஒரு விஷுவல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் என்னென்ன சொல்லலாம், கிராஃபிக் டிசைனோ இல்லை GUIயோ என்னென்ன வேணால் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோட லேர்னிங் கர்வை பார்க்கலாம். இதோட லேர்னிங் கர்வ் 5 out of 3ன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கேம் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஒரு சென்சார் அப்ளிகேஷன் இல்லை ஒரு 3D சாஃப்ட்வேரோ இல்லை சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராமை கற்றுக்கணுன்னா அதோட லேர்னிங் கர்வ் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நிறைய கான்செப்ட் இருக்குது, நிறைய கான்செப்ட் இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்டர்மீடியட்டாக இருந்தால் தான் கற்றுக்க முடியும். பிகினர் ப்ரோக்ராமராக இருந்தால் இதை கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஒரு இன்டர்மீடியட் ப்ரோக்ராம், அதாவது கிளாஸஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்டு இன்ஹெரிட்டன்ஸ், என்காப்லேஷன் இதெல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் நீங்கள் இதுக்கு வந்தால் ஸோ உங்களுக்கு கற்றுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இதில் சின்ன சின்ன லூப்ஸ் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 5 out of 4. ஏன்னா கேம் டெவலப் பண்ணுற அந்த ஒரு செக்டரே பெரிய பூமிங்கில் இருக்குது. கேம் டெவலப்மெண்ட் செக்டர் க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்களே ஒரு 3D சாஃப்ட்வேரோ ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், ஆக்மெண்டட் ரியாலிட்டியோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் கற்றுக்கிட்டீங்க, சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராமிங்கோ கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் இருக்கும். 5 out of 4 நான் வச்சுக்கோங்க. டாப் 5ல் நம்பர் 2 பொசிஷனை பிடிச்சிருக்குது த ஒன் அண்ட் ஓன்லி. ரொம்ப நாளாகவே நம்பர் 2 பொசிஷனில் இருக்கார். நம்பர் 1ல் வரணும்னு ரொம்ப நாளாக தவிச்சிட்ருக்காரு. த ஜாவா. எஸ், ஜாவா தான். ஜாவா வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஒரு பேக் அண்ட் டெவலப்மெண்ட், ஒரு வெப்சைட்டோட பேக் அண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணலாம். இருக்கிற எல்லா ஆண்ட்ராய்டு ஓஎஸும் ஜாவா அண்ட் கோட்லின்னு வச்சு தான் இருக்குது. ஸோ ஒரு டெஸ்க்டாப் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், கேமிங் பண்ணலாம். கேமிங் மைன்கிராஃப்ட்னு நினைக்கிறேன். மைன்கிராஃப்ட் கேம் வந்து ஜாவாவில் தான் பண்ணாங்கன்னு ஐ திங்க். ஸோ அதில் தான் நினைக்கிறேன். பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன், க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் மோஸ்ட்லி எம்படட் சிஸ்டத்தில் இருக்க எல்லா ப்ரோக்ராமும் ஜாவா, C++ அண்ட் இன்னொரு லாங்குவேஜில் இருக்குது. நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், இப்போ சொன்னால் அது முடிஞ்சிடும். ஓகே, ஐஓடி அப்ளிகேஷன், ஐஓடி திங்ஸு. நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் கீக் ஆகணும். அதாவது எனக்கு ஹார்ட்வேரில் இருக்க எல்லாமே தெரியணும், அதில் ப்ரோக்ராம் பண்ணுற எல்லாமே எனக்கும் தெரியணும் அப்படின்னா ஜாவா மெயினாக கற்றுக்கோங்க. ஏன்னா ஜாவா மொபைல் ஆப்போ வெப்புக்கு மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர் ரிலேட்டட் சைட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா ஐஓடி கற்றுக்கணும், க்ளவுட் பேஸ்ட் டெக்னாலஜிஸ், ஃபாக் கம்ப்யூட்டிங், எட்ஜ் கம்ப்யூட்டிங்லாம் கற்றுக்கணுன்னா நீங்கள் ஜாவா சூஸ் பண்ணுறது பெஸ்ட். அண்ட் டாப் 5ல் நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிருக்கிறது த ஒன் அண்ட் ஓன்லி. இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். ஓகே, இந்த லாங்குவேஜுக்காக தான் இவ்வளோ நேரமாக நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியும். இந்த லாங்குவேஜால் என்ன வேணால் பண்ண முடியும், எப்படி வேணால் பண்ண முடியும். ஸோ த லாங்குவேஜ் இஸ் பைத்தான். எஸ், பைத்தானை வச்சு நீங்கள் என்ன தான் பண்ண முடியாது. ஒரு வெப் டெவலப்மெண்ட்டாக ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஒரு டேட்டா அனலிஸாக டேட்டா சயின்ஸோ அதுக்கு நம்பை இருக்குது, பேண்டாஸ் இருக்குது. ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதமோ இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ பிளா 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 பிக் டேட்டா அனலிஸ்ல எங்கெங்கெல்லாம் சாஃப்ட்வேர் செக்டரில் என்னென்ன பெரிய பெரிய செக்டர் இருக்கோ, கேட்டகரிஸ் இருக்கோ, எல்லா கேட்டகரிஸுக்கும் முக்கியமான ஒரு ஆள் நம்மால் தான், பைத்தான் தான். ஸோ பைத்தான் அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்ல தேவையில்லை. 5 out of 5. நீங்கள் ஒன் ஆஃப் த எனக்கு வந்து எல்லா செக்டர்லேயும் எனக்கு பிடிக்கும் பண்ணணும். எல்லா செக்டரும் எனக்கு அட்லீஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சுக்கணுன்னா பைத்தான் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு ஹார்ட்வேர் கீக்காக வாங்கலாம். எம்படட் சிஸ்டம் ப்ரோக்ராமர், எஸ், ராஸ்பெரி பை இருக்குது. ஓகே, அண்டு சாஃப்ட்வேரில் வெப் டெவலப் பண்ணணும், எஸ், ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ் டீஸ்ட் ஆகணும், எஸ், நம்பை, பேண்டாஸ், இன்னும் டென்சர் ஃப்ளோ எக்ஸட்ரா இருக்குது. மிஷின் லேர்னிங், AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மோர் அண்ட் மோர். அண்ட் இதோட இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இது லேர்னிங் கர்வ் ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் ப்ரோக்ராமிங் பிகினராக இருந்தால் கூட இதை கற்றுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே பைத்தானில் இறங்கிட்டு அதுக்கடுத்து ஜாவாவோ அதுக்கடுத்து C++ஓ அந்த மாதிரி கூட போகலாம். ஓகே, ஒன் ஆஃப் நான் ஜாவாவில் வந்து லேர்னிங் கர்வையும் டிஃபிகல்ட்டி லெவல் லேர்னிங் கர்வ் சொல்லலை, ஜாவா ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலை. லேர்னிங் கர்வ்
5 out of 4 ஃபார் ஜாவா. ஏன்னா ஒரு சில அதோட சின்டாக்ஸ் தான் அதோட பிரச்சனையே. கொஞ்சம் நிறையா இருக்கும், லாட்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குது. அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 5 out of 4.5, கிட்டத்தட்ட 5னே சொல்லலாம். இப்போ இருக்கிற சில ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால தான். ஓகே, ஸோ பைத்தான், ஜாவா, C++, ஜாவாஸ்கிரிப்ட், கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதுதான் நம்ம டாப் 5 இடத்துல பிடிச்சிருக்குது. பேஸ்ட் ஆன் ஜாப் அண்ட் ஃப்யூச்சர் ஸ்கோப் முழுக்க ஜாப் அண்ட் ஃப்யூச்சர் ஸ்கோப் பற்றி தான். ஓகே, அண்ட் கைஸ், நான் இதில் இப்போ என்ன லேர்ன் பண்ணிட்டுருக்கேன்னா C++ லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் கேம் டெவலப்மெண்ட்குள்ளே இறங்கி பார்ப்போம். அண்டா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை தான். ஓகே, ஸோ இப்போ நான் லேர்ன் பண்ணிருக்கேன் C++, மெயின்லி C++ லேர்ன் பண்ணிருக்கேன். நீங்கள் இந்த 2021 எந்த லாங்குவேஜில் இறங்க போகிறீங்க? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்குள்ளே இறங்கணுன்னா நீங்கள் பைத்தான் இருக்குது, ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது. இல்லை நான் ஒரு ஹார்ட்வேர் டெக்கி, அந்த சைடு எம்பெடட் சிஸ்டம் IoT அப்ளிகேஷன்னா ஜாவா, C++ இருக்குது. அண்ட் ஆல்சோ கோ லாங்குவேஜ். இந்த 2 செக்டர்லேயும் எங்கே வேணால் யூஸ் ஆகும். ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்லேயும் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ என்ன இது நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் எந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம்? அதாவது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக என்னென்ன லாங்குவேஜ் கற்றுக்கணும், பேக் அண்ட் டெவலப்பராக என்னென்ன லாங்குவேஜ் கற்றுக்கணும், இதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஷுர், ஐ வில் மேக் திஸ் வீடியோ. பாய்.